வேணாங்க. அட சொன்ன கேளுங்க, வேணாங்க. அட வேணாங்கண்ணா, வேண்டாங்க. ஏ அட புள்ளைங்கள பக்கத்துல இருக்காங்க, வேணாங்க, கேளுங்க. அம்மா அம்மா அம்மா, ஏம்மா புலம்பிட்டு இருக்க? ஐயோ ஐயோ, வந்தாரே, வந்த உடனே போயிட்டாரே. யாருமா? வேற யாரு, உங்க அப்பா தான்டா. ஐயோ, இதே இடத்துலதான் தலவாழை இலை போட்டு சோறு போட்டு எல்லா பலகாரத்தையும் பரிமாறிட்டு பக்கத்துல உட்கார்ந்தனா அவரு சோற பிணைஞ்சு எனக்கு ஊட்ட வந்தாரு. நான் வேணாங்க வேணாங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ளார எழுப்பிட்டான். ஏமா கனவு கண்டுட்டு என்னென்னமோ புலம்புற? டேய், என்னைக்கு வராத மனுஷன் இன்னைக்கு வந்திருக்காருன்னா என்னடா அர்த்தம்? அவர் என்ன கூப்பிடுறாரா? அப்ப உன்னை எரிக்கிறதா புதைக்கிறதா? அடே அடே, அதுக்குள்ள இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்தாகணும். என்னது? உன் கல்யாணம் தான்டா. அப்படியா? ஆனா அதுக்கப்புறம் நீ செத்து போகணும். உனக்கு காலமிக்கிறேன். கனவுல எது நடந்தாலும் அது நேருக்கு மாறாதான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் கெட்ட கனவா நினைச்சுக்கிறீங்க? வீட்டுல ஏதோ நல்லது நடக்க போகுன்னு நினைச்சுங்களேன். அதுக்கு தான் தம்பி சொல்றேன், நான் இருக்கும் போதே ராசப்பனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என் பொறுப்பு தீர்ந்து போயிடும். இந்த பாருக்கா, மீனா பிறந்த அன்னைக்கு அவ ராசப்பனுக்கு தான் முடிவு பண்ணியாச்சு. சும்மா நாமளா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னடி? ஆமாங்க. நீங்க வாங்கின காசுக்கு வாட்ச் வரைக்கும் போறோம். அப்படி ஒரு ஓரமா போய் உட்காருங்க. நாங்க பேசி முடிச்சு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். லேட் ஆச்சுன்னு வைங்க, எங்களை எதிர்பார்க்காதீங்க. பஸ்ஸை பிடிச்சி எகிரிடுங்க. வாங்க வாங்க. பயப்படாத பயப்படாத பயப்படாத. கேட்ச். மாமா, எனக்கு பிஸ்கட். இது நாய் பிஸ்கட் மாப்ள. இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி? ஆறு நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கட் பொண்ணு. இது லோக்கல் பார்ட்டி. 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடக்கிருக்கு. இந்த பாருங்க, இந்த பட்டாசு சத்தா மேல சத்த கேட்டா மிரளத்தான் செஞ்சு. அது மிரளுதேன்னு நம்ம ஓடணும்னு வைங்க, பின்னாடியே ஓடி வந்து பொச்சை புடிச்சு கடிச்சு வச்சிடும். அப்படியே அள்ள கட்டி வாங்க, அள்ள கட்டி போ போ, அள்ள கட்டி வா, வந்துருங்க. மாப்ள என்ன பாக்குற? என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறதும் தாளிக்கிறாளுகடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடுகிறாளுங்க. என்ன தட்டு கட்டிலாம் வருகையோட வர? நீ எங்களுக்கு சொந்தமா? இல்லைங்க, கார் மணிக்கு பஸ் போலாம் நின்னுட்டு இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வரது பாத்துனுங்க. கவுண்ட் ரூட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. கூட்டத்துல கோவிந்தா போலான்னு வந்தியாக்க. காரமடைக்கு பஸ்ஸுக்கு நின்னவ கனியூருக்கு பஸ்ஸுக்கு போறவெல்லாம் தீபாவளி கொண்டாடுறா. பார்க்க வந்த பொண்ணை பார்க்க முடியலையே. அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி விஷயம்னு காலையில அவங்க அம்மா சொன்னது ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினவதான் மேல சத்தம் கேட்ட உடனேதான் கதவையே திறந்திருக்கா. என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வைய. இதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாக்க. நல்ல வேலை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தோம். இல்லன்னா 4 அடியார் திருப்பூரெல்லாம் பொழந்து கட்டிருப்பிய. பெருசு, நீ என்னதான் சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இங்கே இருக்கிறேங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டெல்லாம் இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். மாப்பிள வெக்கங்களா? இருக்கட்டு, வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. பொண்ணும் புள்ளையும் தான் வெக்கப்படுதுன்னா பெரியவங்க நீங்க காரியத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? அப்புறம் என்ன, அக்காவே சொல்லிடுச்சு, தட்ட மாத்திக்குவா. ஐயா வாங்க. நிறுத்துங்க. கட்டிக்கு போறவன் நான். என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களா நிச்சயம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னடி பேசுற? சின்ன வயசுல இருந்து நீ அவனும் பார்த்து பேசி சிரிச்சு பழகி இருக்கிறீங்க. நீ அவனுக்கு, அவன் உனக்குங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இதுல ஒண்ணே என்னடி கேட்க வேண்டியது இருக்கு? மாமா கூட பேசியிருக்கேன், பழகி இருக்கேன், சிரிச்சிருக்கேன். அதுக்காக அவரை கட்டிக்குவே நீங்களா முடிவு பண்ணிக்கிறதா? என்னம்மா சொல்ற? அப்பா, அவர் கூட நான் பேசினது பழகுனதெல்லாம் மாமாங்கிற முறையில தான். நான் கட்டிக்கு போற புருஷனா ஒரு நாள் கூட அவரை நினைச்சு பார்த்தது இல்ல. சரிடி, இது வரைக்கும் நீ நினைக்க வேண்டாம். இனிமே இவன் தான் உன்னை கட்டிக்க போற புருஷன் நினைச்சுக்க. முடியாதுமா. ஏமா இப்படி சொல்ற? அவனுக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, இல்ல கட்டிக்க போற முறைதான் இல்லையா? அப்பா, அழகு இருக்கலாம், அளவுக்கு மீறி சொத்து இருக்கலாம். அதுக்காக அவரை நான் கட்டிக்க முடியுமா? இப்ப நீ என்ன தாண்டி சொல்ற? உத்தியோகம் புருஷ லட்சணம். அவர் என்ன உத்தியோகம் பாக்குறாருன்னு கேளு. அவன் எதுக்கடி வெளியே போய் உத்தியோகம் பார்க்கணும்? அவனுக்கு இருக்கிற ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் அவன் கிட்ட 40 பேர் கை கட்டி வேலை செய்யறாங்க. உனக்கெல்லாம் பெரிய படிப்பு படிச்சுட்டுமேங்கிற கொழுப்புடி. இல்லனா இவ்வளவு பெரிய மனுஷங்க முன்னாடி இப்படி ஒரு பேச்சு பேசுவா நீ? அம்மாச்சி, சும்மா விவரம் புரியாம பேசாதீங்க. இன்னைக்கு நான் இந்த வீட்ல இருந்து வெளியே போனா இன்னாரோட மக போறான்னு சொல்வாங்க. நாளைக்கு அவரை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வெளியே போனா என்ன சொல்வாங்க? இப்ப இந்த அம்மா போனாங்கன்னா இந்த பாரு பாட்டியார் சம்சாரம் போறாங்கன்னு சொல்வாங்க. இந்த அம்மாவை கண்டக்டர் சம்சாரம்னு சொல்வாங்க. அந்த அம்மாவை டாக்டர் சம்சாரம்னு சொல்வாங்க. ஆனா நான் இவர் கூட வெளியே போனேன்னா இந்த பாரு போறா ரேக்லா ரேஸ், கோழி சண்டை, கோழி குண்டுன்னு சொல்வாங்க. ஒரு பொறுப்புள்ள புருஷனா இவர் என்ன வேலை செய்யறாரு? சரி,
நீங்க சொல்றபடியே காடு வீடு தோட்டம் வசதி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவர் சம்பாதிச்சு வாங்கினதா? இல்லையே, இவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து. இப்படி தண்ட சோற தின்னுட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கிறவரை கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. புரியுதா? இந்த பாருமா, வெட்டியா ஊரை சுத்தாதீங்க, இனிமேல் அது பொறுப்பாருங்கன்னு சொல்லு. அதை நாங்க ஏத்துக்க கடமைப்பட்டிருக்கோம். என்னங்க மாப்பிள? ஆனா இதுக்கு மேல, இந்த வயசுக்கு மேல இவர் போய் படிச்சு வாத்தியாராவோ டாக்டராவோ வர்றதுங்கிறது நடக்காத காரியம். சும்மா இருங்க மாமா. நான் சில்வண்டு இத்தனை பேருக்கு முன்னாடி என் மூக்கு அறுத்துட்டில, என்ன வேணும்னு காட்ட? வேலை, பட்டம், படிப்பு, மூணையும் ஒன்னா கொண்டு வரண்டி. அதுக்கப்புறம் நீயா வந்து என் காலில் விழுந்து அழுவ. மாமா, என் கழுத்துல 3 முடிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் சவால் நான் அடங்குமா? வாங்க மாப்பிள. மாப்பு, என்னையா கப்பல் கவுந்து போன மாதிரி கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்கேன். ஏதாவது பேசல நான் எந்திரிச்சு போடுவேன். துக்கம் மாமா. துக்கமா? சரக்கடி துக்கம் பறந்துடும், டயலாக் வரும். தண்ணி கலந்து அடிப்பா. நான் அம்மனி கல்யாணம் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. ஐடியா இல்லாம அங்க அவ்வளவு சவுண்ட் விட்ட? அவ்வளவு பேருக்கு முன்னாடி அசிங்கமா பேசினா சுருன்னு கோவம் வந்துருச்சு. பட்டுன்னு சவால் விட்ட. நீ சவால் விடாம இருந்தாலும் அவ கால்ல கையில் விழுந்து சம்மத்து வாங்கிக்கலாம். இப்ப நீ சவால் விட்டு சங்கடத்துல மாட்டிட்டியா மாப்பிள? நான் வேணா படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய், படிப்பு இப்பெல்லாம் வேற ரேஞ்சில போயிட்டு இருக்குது மாப்பு. எல்கேஜி யூகேஜின்னு ஒன்னு கேள்விப்படுக்கிறியா? அதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஒரு 1.5 வருஷமா போய் ஸ்கூல்ல சறுக்கு விளையாட்டு தூரி விளையாட்டு எல்லாம் விளையாடணும். அப்புறம் ஒரு ஆயா வரும், உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டும். ஓ நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். அடேங்க அப்பா, எல்கேஜி யூகேஜி +2 BA BL நினைச்சாலே தலை சுத்துதான். அதை நீ படிக்கிறேங்கிறிய. ஆனா நீ வெக்கப்பட மாட்ட. அக்கிள்ள புஸ்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவ. எங்களால பார்த்து சகிக்க முடியாது. அதையும் மீறி போறேன்னு வை, நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். ஆமா மாமா. அப்புறம் இரியா, சிக்கன் சொல்லிருக்க. இந்தப்பா. இல்ல அது இல்ல, என்ன இருந்தாலும் அவ அப்படி கேட்டுற கூடாது. ஏய், மறுபடியும் நீ சுத்தி அங்கதான் வரியா? அட போப்பா. இப்படி தண்ட சோற தின்னுட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கிறவரை கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. கேட்டாலே ஒரு கேள்வி, நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே. பேசி புட்ட எக்கு தப்பா வார்த்தை வீசி புட்ட பொண்ணு கேட்டு வந்த என்ன தண்ணி போட்டு அலைய விட்ட. கேட்டாலே ஒரு கேள்வி, நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே. கேட்டாலே ஒரு கேள்வி, நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி. கன்னி கழிக்க படிப்பெருக்கு, சிங்கம் நடக்க செருப்பெருக்கு, சேலதோட தான் படிப்பெருக்கு. மாப்பிள, நீ எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க? அவன் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ல போற? பட்டம் படிச்சவன் என்ன பண்ணி கிழிச்சான், பாவம் பாமரன் அவனுக்கு உழைச்சான். மெத்த படிச்சவன் வைத்தியம் பிடிச்சான், மேடி பிடிச்சவன் வைத்தியம் கொடுத்தான். ஆள் போல வளர்ந்தவன் ஆகாசம் அளந்தவன், அடியே அடியே எம் போல வேற யாரு? கேட்டாலே ஒரு கேள்வி, நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி. அடியே கேட்டாலே ஒரு கேள்வி, நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி.
எனக்கும் சேர்த்து நீ படிச்சிருக்க ஏண்டி மூளை மட்டும் கொடுத்திருக்க உனக்கும் சேர்த்து நான் வளர்ந்திருக்க ஒதுங்கி போவதென்ன வரம் கொடுக்க அப்புறம் என்ன மாப்பு போகுது விட்டு இப்ப சொல்லு நீ 1000 முன்ன விசில் அடிச்சே வரிசையில் நிறுத்துற 10 வயசுல பார்வைய பதிச்ச மீச முளக்கில ஆசைய வளர்த்த கொஞ்சம் கிளி ஒண்ணு கவிதையில் வடிச்ச 5 புலவருக்கு 1000 கொடுத்த சிங்காரி ரம்பையெல்லாம் என் மேல கண்ணு வைக்க அடியே அடியே உன் மேல புள்ளி வச்சேன் கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே பாவே கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே ஏதேது என்ன பேசி புட்ட எக்கு தப்பா வார்த்தை வீசி புட்ட பொண்ணு கேட்டு வந்த என்ன தண்ணி போட்டு அலைய விட்ட கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே ஐயோ கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே பாவே வெந்நீர் அணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண்மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன மாமா பாடாத மாமா நாய் சங்கடப்படுதுல்ல நீ கொடுத்தா சங்கடப்படுவேன் அதுக்காக நான் பாடாம இருக்க முடியுமா மாப்பு அது யாரு வேணும் பாரு பார்த்த மாதிரி இருக்குது அடங்கொன்னியா இது உங்க மாமன் வேடியா ஐயோ நான் அப்படியே போங்க சுத்த பயந்தாங்கொழி மாதிரி இப்பதான் நீ தைரியமா நின்னு சவுண்ட் கொடுக்கணும் அத்தனை பேருக்கு முன்னால அந்த சின்ன வண்டி என்ன மாதிரி கேள்வி கேட்டா இந்த கிழவன் பாத்துக்கிட்டு தான் இருந்தா எல்லாம் கூட்டு கிழவானீங்க குடி சவுண்ட வா வெளிய செல்வண்டு நீ வாடி வெளிய காலையில அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன கேவலமா பேச இல்ல இப்ப நான் மட்டும் தனியா வந்திருக்கேன் மாப்பிள நானு நாங்க 2 பேரும் சேர்ந்து தனியா வந்திருக்கோம் இப்ப பேசி பார்க்கலாம் வந்தான் அதான் லைட்ட போட்டு நிக்கிறா பாரு என்னடி மகாராணி மாதிரி மாடத்துல வந்து 2 போஸ் கொடுக்குற ஜில்பி நம்மளுக்கெல்லாம் பிளைண்டா பாசம் வைக்கதான் தெரியும் உன்ன மாதிரி அல்பான்ஸ் குல்பான்ஸ் பில்பான்ஸ் வேலையில தெரியாது நீ என்ன பெரிய அழகின்னு நினைப்ப உன் மனசுல ஏதோ அக்கா பிள்ளையாச்சே நம்மளை விட்டா வேற ஆள் கிடைக்காது தொலைஞ்சு போட்டுன்னு வந்து பொண்ணு பாட்டு போனா உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிளை வேணுமா உத்தியோகத்தை பாக்கார உள்ள இருக்கிற மனசப்பா திறந்து காட்டு மாப்பு ஜெல்பி கண்டக்டர் உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிளை வேணுமா உனக்கு கண்டக்டருக்கு என்ன தெரியும் பஸ்ல தான் விசில் அடிக்க தெரியும் என்ன மாதிரி தியேட்டர்ல விசில் அடிக்க தெரியுமா ரோட்ல விசில் அடிக்க தெரியுமா இத பார் அடி மாப்பு வாத்தியா உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிளை வேணுமா உனக்கு ஸ்கூல் வாத்தியாரு கம்ப வச்சுட்டு பள்ளிக்கூடத்துல பசங்களை தான் அடிக்க தெரியும் நம்மள மாதிரி கம்பு சுத்த தெரியுமா பார் கொண்டா எதுக்கு மாப்பிள கீழ இருந்து மணி எடுக்கிற மேல போடுறதுக்கா அப்புறம் என்ன டாக்டர் வேணும் உனக்கு டாக்டர் எந்த டாக்டர் மாட்டு ஆஸ்பத்திரி டாக்டரா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டாக்டர் எந்த நாயினு யாருக்கு பா தெரியும் அவங்க எல்லாம் கையில 2 ஊசியை வச்சிட்டு அலைவாங்க நம்மள மாதிரி குட்டிக்காரன போட தெரியுமா ஓடே ஓடே இந்த பக்கமா அப்படியே 5 5 3 8 9 23 இப்படி ஆடு அப்படி தாண்டு மலையை தாண்டு மட்டையை தாண்டு இந்த மாதிரி இந்த குச்சியை தாண்டு தாண்டா ராமா தாண்டிக்க தாண்டா ராமா குச்சியை தாண்டா ராமா குச்சியை தாண்டு என்ன மாமா குரங்கு குடுற சவுண்ட்ல எனக்கு குடுற இதான் மாப்பு கரெக்ட்டா மேட்ச் ஆகுது என்ன தலை சுத்துதா வீட்டுக்கான நான் சொல்லல அவன் பெரிய டுபாக்கர்னு தலையை மட்டும் சுண்ணாம்பு சட்டி மாதிரி வச்சிட்டு மீசிக்கு மட்டும் கருப்பா டை அடிச்சிட்டான் மாப்பு நம்ம 2 பேருக்கு பயந்துட்டு வீட்டை கொண்டு போய் பக்கத்து தெருல வச்சிட்டான் டேய் நான் யாருன்னு நினைச்சடா மாமா 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 உன்னை பார்த்து பயந்துட்டா விட்டுரு பயப்படலன்னா நான் பயந்தா விட்டுறேன்பா ராசப்பா இந்த எலுமிச்சம்பழ சார கூடி இறங்காத போதையில கப்புன்னு இறங்கிரு இந்த நாய் கூட சேராதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வரமாட்டேங்குதே சும்மா இருந்த புள்ளைய கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு கூத்தடிச்சு கொண்டாந்துருக்க நீ ஐயோ ஒண்ணும் தெரியாத குழந்தை நான் கூட்டிட்டு போய் கெடுத்துட்டேன் ஏக்கா அவன் சாராய கடைக்கு போறான்னு சொன்னாக்கா அங்க போனா கேவலமா இருக்கும்னு நான் தான் பிராந்தி கடைக்கு கூட்டி போனேன் சும்மா சொல்லுவாரு அவரு தான் கூட்டிட்டு போய் கெடுத்தாரு ஆமா நீ கன்னி பொண்ணு உன்னை கூட்டிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு கெடுத்து விட்டாங்க வாய்க்கு ஒரு குவார்டர் உள்ள போகும்போதே சொன்னேன் டேய் மாப்ள தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்கணும் கேட்டானாக்கா அவன் எந்த தண்ணின்னு சொல்லலம்மா அட சாமி உங்க அப்பா கை குழந்தை ரேஞ்சுக்கு வந்துட்டியாடா உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா அவன் தான் குடிக்க சொன்னானா நீயும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு இப்ப தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்க சரி குடிச்சதோட வந்தீங்களா அதோட அவ வீட்டு முன்னாடி போய் குட்டிக்காரன் அடிச்சு கம்பு சுத்தி கூத்தடிச்சிருக்கீங்க அவ சும்மாவே ராணி மாதிரி அத்தனை கேள்வி கேட்டா
ஏதோ பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முன்ன பின்ன பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி புள்ளான்னு பார்த்தா நீங்க 2 பேருமா சேர்ந்து காரியத்தை கெடுத்து புட்டீங்களாடா. ஏக்கா நாங்க ஒண்ணு ஜாலிக்காக குடிக்கல, இத போட்ட ஐடியா வரும்னு நினைச்சோம். தரக்கு தப்பா போய் ஐடியா ராங்கா போச்சு. ஹாய் ஸ்டாண்ட் அப் மாப்பு, இப்படி கொஞ்சம் திரும்பு. ஐயோ இப்படி அடடடடா, ஜஸ்ட் கிராஸ் வாக். ஐயோ ஐயோ ஐயோ, இது வரைக்கும் இந்த அம்சம் எவனுக்குமே இருந்தது இல்லையேடா. நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே. மாப்பு பேசாம எம்எல்ஏ ஆயிடு, எம்எல்ஏ ஆயிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். ஏக்கா அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பட்டி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் அங்கடாக்கா கிடக்குதா. மாப்பிள இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். உன்ன மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு கிடைச்சா போதும். ஆளுங்கட்சிக்காரங்களே சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அடியாள வச்சுக்கிறாங்க. ஏமாப்ல சுமாரா நீ எத்தனை பேர் அடிப்ப? கோவம் வந்தாலும் வராட்டியா? ஓஹோ, இதுல 2 குவாலிட்டி இருக்கா? வராம ஒரு 10-20 வந்த ஒரு 40-50. அட பாவி, பாதி அசம்பிளிய புடிச்ச மாதிரி. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். அந்த டெஸ்ட் எல்லாம் நீ ஜெயிச்சிருவையா. ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இந்த பை எலெக்ஷன் பரமசிவத்து உனக்கு தெரியுமா? இத்தனை வருஷமா அவங்க பாட்ட எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அண்ணன் எம்எல்ஏ, எம்எல்ஏ பதவிய அவங்க குடும்ப சொத்தாக்கிட்டானுங்க. இந்த வருஷம் அவனே நிப்பான் போல தெரியுது. அவன் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தான்னு வையே, அப்புறம் நீ தான் எம்எல்ஏ. அம்மணி கிடைக்கிற அப்படி தான் பரமசிவனா இருந்தானே, பார்வதியா இருந்தானே, பாத்திர வேண்டியதா ஒரு கை. இந்த சவுண்ட் அங்க கொடுப்பியா? சரணமையப்பா. கோ, இந்த சவுண்டுக்கு விரதம் இருந்து இருமுடியெல்லாம் கட்டணும்பா. நான் சொன்னது வேற சவுண்ட். பை எலெக்ஷன் பரமசிவம், பை எலெக்ஷன் பரமசிவம். இது வரைக்கும் காலங்காலமா உங்க தாத்த, உங்க ஒப்ப, உங்க ஒன்னை இவங்க எல்லாம் இந்த ஊர்ல எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வரப்போதே இடைத்தேர்தல், அதுல நான் நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை எடுத்து நீ போட்டியிட கூடாது. அப்படியே போட்டி இட்டாலும் நான் தான் செய்ப்பேன். ஏன் தெரியுமா? சுத்து 10-18 கிராமத்திலே நடந்த சேவை கட்டு, ரேக்லா ரேஸ், கம்பு சண்டை எல்லாத்திலையும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இன்னும் விடு. அவ்வளவுதான். கோலத்தை கட்டிட்டு கோலி கொண்டு விளையாடுறதுல இருந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உரி அடிச்சு வரைக்கும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். எப்படி சவுண்ட்? இதுதான் சவுண்ட். அரசியல்ல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்துன்னு கூனி குறிய. அண்ணா, அட இவங்கிட்ட போய் அப்ப குறுக்குற. இந்த ஆள் பரமசிவம் இல்லையா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன். என்ன ஐயா உங்களை உள்ள கூப்பிடுற. சரி நீ போ. அம்பு மாப்பிள, வெளியில கொடுத்திய சவுண்டு அதே சவுண்டு அடக்கி வாசி. வணக்கம்ங்கண்ணா. ஏய் கும்பிடியா? அட எனக்கு இல்ல அண்ணனுக்கு. வணக்கம்ங்க. ஏப்பா வெளியில சவுண்ட் விடுறது பெருசா சிறுசா? நீதானா? உட்காருப்பா. அட குறுகு. அட ஆளுதான் அவசரம், அடக்கம் ஜாஸ்தி. அதையும் கேக்குறீங்க? கீழே குனிஞ்சா நெத்தி தரையை தட்டுங்க, மேல நிமிந்தா உச்சந்தலை விட்டு தட்டும். பாத்தீங்களா? தென்னந்தோப்புக்கெல்லாம் போனா இளநீ இவர் ஏறி பறிக்கிறது இல்லைங்க. கீழே இருந்து ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருவாரு. அட டே போங்கடா. நான் யாருங்க அல்லகைங்களா? அரசியல்வாதியாப்பா. அட 2 ஒண்ணுதானுங்கண்ணா. டேய் 2 பெரிய மனுஷங்க வந்துருக்காங்களே, ரகசியம் பேசுவான். போங்க அந்த பக்கம். அண்ணா ரகசியமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதான் பேச வேண்டியது சத்தம் போட்டு வெளியில பேசிட்டேன். கேட்டுது. ஏனப்பா அது என்னது? நாங்க மைக் கட்டிட்டு பேசுறோம், 10 அடியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டேன் கம்ப்ளைண்ட் பண்றேன். நீ வெளியில இருந்து பேசுற, உள்ள கேக்குத, பின்னு பின்னு பண்றியா? அது எப்படி? அது குரல் வளமுங்கண்ணா. எப்படிங்க சவுண்டு? ஐயோ பிரமாதமாக்குதே. அது சரி, நீ இப்ப எதுக்காக எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற? எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சா? இல்லைங்க. அது இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியுமாப்பா. அப்போ என்னை மாதிரி பெருசா துண்டு போடுவேன் ஆசை வந்துருச்சா? அந்த கரகத்தை யாருக்குன்னா சுமக்கிறது? பாத்தியா, அது கிறகும்னு அண்ணனுக்கே இப்பதான் தெரியுது. சரி, எல்லாத்தையும் மாதிரி நீங்க ஊரை கொள்ளை அடிக்கலாம் திட்டம் போட்ட. அட வேற எதுக்காக போய் அவசியம் நிக்கணும்? அட சொல்லு. எங்க மாமன் பொண்ணு, எங்க மாமன் பொண்ணு. அடச்சா கையடியா. ஓ மாமன் பொண்ணு நெஞ்சு முடிய உட்காந்துருக்கா. உனக்கு வெக்கமா இருந்தா ஓ முடிய புடிங்கய்யா. என்னப்பா சின்ன பசங்க மாதிரி விளையாடுறீங்க? விஷயம் சொல்லுங்க. எங்க மாமன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அட எப்படி லட்சியம்? சூப்பர். அவனுக்கு நீ அழகையா? ஆனுங்க. காரணம் புதுசா தான் இருக்கு, ஆனா புரியலையே. நேத்து எங்க மாமன் பொண்ணு நிச்சயம் பண்ண பொண்ணுங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கமா பேச்சு போட்டுதுங்க. அப்படியா? எப்படிப்பா? நீ எல்லாம் படிக்காத முட்டாளு, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற தண்டச்சோறு, 1000 தான் உனக்கு சொத்து சுகம் இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன உத்தியோகம் புருஷ லட்சணா, உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அம்மனி சொல்லிடுச்சுங்க. அப்புறம் மாமன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாருங்க. மாப்பிள்ளை நீ இனிமே படிப்பெல்லாம் படிச்சு வாத்தியார் வேலைக்கோ கண்டக்டர் வேலைக்கோ போக முடியாது, பேசாம எம்எல்ஏ ஆயிரு, என்ன அதுக்கு தான் படிப்பே தேவையில்லைன்னு சொன்னாருங்க. நீதான் சொன்னியா? ஆமா. ஏன்
ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க. இப்ப நான் தேர்தல் நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், எங்க மாமா பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்புறம் நான் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பொண்டாட்டியா வரலன்னா அப்புறம் என்னங்க பிரயோஜனம்? அடாடாடா, உண்மையிலேயே தாய் குலத்துக்காக எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிற முதல் ஆள் நீதானப்பா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ கவலைப்படாத, நீ எலெக்ஷன்ல நிக்கிற, எம்எல்ஏ ஆகுற. எனக்கு பேச்சு மாற மாட்டீங்களா? இத பாருப்பா, நான் அரசியல்வாதி. மைக்க புடிச்சு பேசுற பேச்சு வேணா மாறுவா, அது மாறித்தான் ஆகணும். ஆனா மைக்கு இல்லாம பேசுற பேச்சு மாறவே மாட்டான். நான் போனதுக்கு அப்புறம் மனசு மாறிட்டீங்கன்னா? படிக்கவே தெரியாது சொன்ன விவரமா பேசுறியா? எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா? அந்த பத்திரம் தர்றா. ஆட ஏடா சீக்கிரம் நாமினேஷன் பேப்பரே இதுல ஒரு கையெழுத்து போடு. நீங்க ரொம்ப தான் தமாஸ் பண்ணுவீங்க. மாப்பிள அப்படி ஒரு படி படிச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லீங்களா? தெரியாதா? மைதானுங்க. ஐயே, அந்த டப்பா கூறா. வா வா, வந்து உருட்டையாவது ஒழுங்க உருட்டு, வேட்டையில் ஆயிக்காத. அங்க ஜனங்க ஓட்டு போடாட்டி கல்லோட்டெல்லாம் போட்டு என்ன ஜெயிக்க வச்சிருவீங்களா? அதை நம்பி தானப்பா லைசிலே நிக்கிறான். ஜனங்க நம்பி நிக்கிறான். 7ல இருந்து 10க்குள்ள குத்து குத்திர மாட்டான். இவன் போன எலெக்ஷன்ல 32 ஓட்டு போட்டான். இல்லீங்கண்ணா 40. உடா லேட்டு மிஸ் ஆன புள்ளி வரமா கேட்டாங்க. சரி, கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க, மத்தல நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பணம் செலவாக. அதுக்கு பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. என்ன விடுங்க, நான் பாத்து விடுங்க. வரணுங்க அண்ணா, வரணுங்க. போங்க போங்க. வரணுங்கண்ணா. போடா. ஏங்க அவனை போய் எலெக்ஷன்ல நிப்பாட்டுறீங்க, நீ நிப்பாட்டிருக்கலாம்ல? நீ ஜெயிச்சாங்க போய் என்ன பண்ண போற? நீ எல்லாம் ஜெயிச்சாங்க போனேன்னா ரோஜா கனி கட்ட அடி வாங்கியே செத்து போயிருவேன். அவன் இருக்கிற அவசரத்துக்கு அவன் போனா 10 பேர் சமாளிப்பாடா. உன்னால முடியுமா? போடவா ராஸ்கல். இப்பெல்லாம் அசம்பிளிக்குள்ள போறது முக்கியம் இல்லடா. போயிட்டு வரும்போது வேஷ்டியோட வரணும். அன்றாரோட வந்து நின்று வையே, அகில இந்த ரீதியில் நம்ம கட்சி மதிப்பு என்னடாங்க? பயத்தியார பயில. டக்குனு மைக்க பிடிக்குவாங்க, மைக் எல்லாம் பேசணும். உன்னால முடியுமா? அவன் பேசினால வெளியில இருந்து எப்படி சவுண்ட் விட்டா கேட்டீங்களா? பூனை கொட்டாவி விட்ட மாதிரி ஒரு வாய்ஸ் வச்சு அசம்பிளி என்னடா பேசுவேன்? டக்குனு இடைத்தேர்தல் வரும், பேன்ல தொங்குவானு. அவன் தொங்குவான்டா. பெருந்துறையில இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் தொங்குவேன். நீ தொங்குவியா? இல்லங்க, என்னைய விட்டுருங்க, நீங்களாவது நின்றுக்கலாம்ல. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எனக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் போர் அடிச்சிருச்சுடா. போன தடவை டெல்லிக்கு போனல, அப்போ அங்க ஒரு சாமியார செட்டப் பண்ணிருக்கேன். வர பப்ளிக் எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் நிக்க போறேன். நேஷனல் பாலிடிக்ஸ் போக போறேன்டா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கம். என்னப்பா இது? ஆட எலெக்ஷன்ல நின்னுன்னு சொன்ன காக்கா உருவில கும்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் ஏரியா ஓட்டு. ஓட்டுக்கிறவங்கள தானே கும்பிடுனேன். மாப்பிள இவர்தான். அந்த மனுவை கூட இந்தாங்கண்ணா. ஐயோ ஐயோ, முதல்ல மாப்பிள மனுவை கொடுக்குற. ஐயோன்னு அவசரம் முடிச்ச மாதிரி பேசுறீங்க. அவர் கையில கொடுக்காதீங்க. ஏன் கைய வேணாலும் கடிச்சு வச்சுட்டானா? அவர் கையில கொடுக்காதீங்க, டேபிள்ல வேணும். என்னங்கண்ணா, டேபிள்ல வச்சு எப்படிங்கண்ணா பேப்பர்ல வரும்? கையில கொடுத்தா தானே போட்டோ பிடிச்சி நாளைக்கு காலையில பேப்பர்ல வரும். ஏன் சார் என் கையில கொடுக்க வேணாங்கிறீங்க? சரி, பிரச்சனை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் ஓப்பனாவே பேசிட வேண்டியதானே சார். நம்மளால அவனை தப்பா நினைக்க மாட்டாரு. ராசியான கைதான். கொடுத்தா ஜெயிப்ப, ஆனா செத்து போயிருவேன். என்னது? எங்க அண்ணன் இவர் கையில தானே கொடுத்தாரு, ஜெயிச்சாரு, செத்து போயிட்டாருல. மாப்பிள அப்புறம் இவர் கையிலேயே கொடு. என்ன நான் செத்துருவேன் சொல்றேன், நீ கொடுக்க சொல்ற? ஆட நீ செத்தா என்ன இடத்தேர்ந்து வருமில்ல, நான் நின்னு ஜெயிச்சிட்டு போறேன். அப்படின்னா மீனாவின் கறி. ஓஹோ, கை நாட்டை கட்டிட்டு கஷ்டப்படுறதை விட ஒரு நல்ல படிச்ச மாப்பிளையா கிடைப்பான். நான் கொடுக்க முடியாது. குடியா? நான் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க முடியாது. எங்க வந்து சத்தம் போட்டுருக்கீங்க? போட்டோகிராபர் தினகரன் ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு லீவுங்க. ஏன்னா விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அரசியல் இருந்து விலகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோ அரசியல் கத்து கொடுக்கறது யாருன்னா? சரி சரி, நான் விலகல. விலகலான்னு சொல்லிட்டாரு. அவர் அப்பவே சொன்னாரு, நீங்க கீழே குனிஞ்சிட்டு நீங்க இருந்தீங்கல்ல, அப்ப நான் கேட்டேன். சரின்ட்டீங்களா? இருந்துறீங்களா? அப்புறம் என்ன பண்றது? நீங்க எல்லாம் அரசியல் ஓரளவுக்கு தேர்ச்சி அடைகிற வரைக்கும் நான் அரசியல நீடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அது என்னங்கண்ணா நீங்களா பார்த்து விளைக்கிறீங்க? நாங்க வேண்டாம்னு சொன்னா கப்புன்னு இருந்துறீங்க. நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. நோ, உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க விலகிறேன்னு அறிக்கை விட போறீங்க. அன்னைக்கு பார்த்து நாங்க எல்லாம் கப் சுப்புன்னு சைலண்ட் ஆகிடுவோம். நீங்க வசமா மாட்டிக்குவீங்க. அள்ள கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்துல அப்புங்கண்ணா. பத்திரம் பண்ண ராகுலம் நான் டைட்டா பண்ணாதீங்க. ராகு நான் கொடுக்க ஓஹோ, ராசப்பா, அதை நீ சொல்லக்கூடாதுப்பா. காசு கொடுத்து கூட்டு வந்துரும்ல, அதான் சொல்லுவாங்கல்ல. பிரியாணி தின்னு என்ன பண்ணீங்க சொல்லுடா. அப்படி மாப்பிள உங்க மாமா வராரு, மூஞ்சி முடிக்கியா? மூஞ்சி முடிக்க இஷ்டம் இல்ல. பெரியவர்களே, தாய்மார்களே, ஆகவே நான் உங்களை பார்த்து அட ஏன் பறக்குற? அங்க பாரு,
இப்பதான் நாமினேஷனே தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு நீ எம்எல்ஏ ஆகிட்ட மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டம். மாப்பிள ஜெயிச்சிட்டோம்னு வையே, முதல்ல ஸ்டேட்டை பிடிக்கிறோம், அப்புறம் சென்ட்ரல் பிடிக்கிறோம், அகில இந்திய ரீதியில ஒரு அசத்தல், அப்புறம் அப்படியே அமெரிக்கா பயணம் தான். அமெரிக்காக்கெல்லாம் போய் பொருள் காட்சி சுத்தி பார்க்கும்போது நான் காணாம போயிட்டேன்னா விட்டுருவாங்களா? அவங்க நாடு கெட்டு போயிடாது. உடனே மைக்கில் சொல்லுவாங்க மாப்பிள, மிஸ்ஸிங் எங்க ஊர் எம்எல்ஏ மிஸ்ஸிங்னு. அதுக்கும் மீறி நீங்க மிஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்க, இடைத்தேர்தல் வரும்ல, அதில் நான் நின்னு ஜெயிச்சிருவேன். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். அம்மா சவுண்ட். மாப்பிள நீ ஸ்டேட்ட பாரு, சென்ட்ரல் ரேஞ்சில எனக்கு நிறைய வேலை இருக்கு. திடீர்னு என்ன இப்படி அனாதையை விட்டு போனேன்னு இப்படி? ஆட என்ன மாப்பிள, இந்த சவுண்டுக்கே பயந்தா அப்புறம் சட்டசபைக்குள்ள எப்படி போவ? போய் ஜமாய் போ. வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் தம்பி. வணக்கங்க. வணக்கம். நில்றா. யார கேட்டுட்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு போன? மாமா நிக்கிறாருன்னு தெரிஞ்சோம் அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு உனக்கு எப்படிடா தைரியம் வந்தது? நானும் சின்ன மாமனும் பேசுறது நீ தான் கேட்டு இருந்த. ஆமா, எப்பவும் பேசுற மாதிரி விளையாட்டா பேசுறீங்கன்னு நினைச்சேன். சரி, அப்படியே போயிருந்தாலும் மாமனை பார்த்ததும் உடனே திரும்பி வந்திருக்கலாம்ல. நான் இந்த கர்மன் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வரும்போது மாமனையே பார்த்தேன். அவர் தேர்தல் நிப்பாரு எனக்கு எப்படி தெரியும்? அவராவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் தேர்தல் நிக்க போறேன்டா நீ நிக்காதேன்னு. அவர் நிக்கிறது தெரியாது, அதனால நான் நினைச்சேன். இது ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த திடீர் முடிவு தம்பி. உங்க மாமன் ஜெயிச்சா அந்த பெருமை எல்லாம் உங்க குடும்பத்துக்கு தானே. இதனால நாளைக்கு மாமனுக்கு ஒரு அவமானமோ அசிங்கமோ நடந்துச்சுன்னா அதுவும் நம்ம குடும்பத்தை தானே சேரும். ஆமா. அப்போ இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய சொல்றீங்க? அவர் வயசுல பெரியவர் தம்பி, அவருக்காக நீங்க தான் விட்டு கொடுக்கணும். மொத்தத்துல இந்த போட்டியில இருந்து நீங்க வாபஸ் வாங்கிக்கணும். வாபஸ்? ஆமாங்க. சரி, அப்போ அன்னைக்கு அந்த அம்மனி எல்லாருக்கு முன்னாடி கண்ணா அப்புறம் என்ன கேள்வி கேட்டுச்சுல, அப்ப எல்லாரும் பார்த்து சும்மா தான் இருந்தீங்க. அதனாலதான் நான் தேர்தல் நிக்க வேண்டியதா போச்சு. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? டேய், அவ கிடக்குறாடா. அப்படி பேசிட்டா அதுக்காக வெளியில மாப்பிளை பார்த்து அவளுக்கு கட்டி வைக்க போறோம். ஆளும் பெருமா சேர்ந்து அவ மனச மாத்தி உனக்கு தாண்டா கட்டி வைக்க போறோம். என்னைக்கு இருந்தா அவ தாண்டா உன் பொண்டாட்டி. பொண்டாட்டி? வாபஸ். ஏ சாமி, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. உன் கூட வந்தேன்னு வையே, முதல்ல என்ன கொன்னே விடுவான். பை எலெக்ஷன் பரமசோத்து பத்தி உனக்கு தெரியாது. அவன் நிக்க வேண்டிய இடத்துல உனக்கு நிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கானா, நீ பெருமைப்பட வேண்டாம். அதை விட்டுட்டு நேத்துக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதை நீ அப்பவே முன்னாடி சொல்லிடலாம் இல்லையா? உனக்கு நீ பேசுவ. எங்க அம்மா கிட்ட எங்க அக்கா கிட்ட நான் பாட்டு வாங்கும் போது நீ கூட இருந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கு. ராசப்பா, உங்க மாமன் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஏற்கனவே நீ கை நாட்டுன்னு உன்னை கழட்டி விட்டாங்க. அப்புறம் உங்க தனியா பேசணும்னாருங்க. என்னப்பா? ஒண்ணும் இல்லைங்கண்ணா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகி போச்சுங்களா, சொந்தத்துக்குள்ள சொந்தம் ஆகி போச்சுங்களா. அது எங்க மாமன் வேற தேர்தல் நிக்கிறாருங்களா. மாமன் எடுத்து நீ எப்படா தேர்தல் நிக்கலான்னு எங்க அம்மாவும் எங்க அக்காவும் என்ன போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்க. போடா போய் வாபஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களா. அதான் வாபஸ் வாங்க போற வழியில உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தானுங்க. என்னப்பா இவன் உருப்படுவாருங்களா? மாமன் வேணுமா மாமன் பொண்ணு வேணுமா? மாமன் பொண்ணு தானே வேணும். நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சதே கல்யாணம் நடக்கும். வேணுமா நானு நின்று ஜெயிக்கிறதுங்க, எங்க மாமா நின்று ஜெயிக்கிட்டுங்க. நீ நின்னு ஜெயி, உங்க மாமா உட்கார்ந்து ஜெயிக்கிட்டு. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ளே தாங்க முடியல. இதுல இவரும் ஜெயிக்கணுமா இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? ஏன் உங்க அப்பச்சி பாட்டம் பேரன் பேத்தி எல்லாம் லைனா நிக்க வைக்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்களா? உங்க ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ நீ ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனேன்னு வையே, உங்க மாமன் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணுவியா? பண்ண மாட்டீங்களா? நல்லதானே பண்ணுவேன். இந்த பாருப்பா, ஜெயிக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்க. ஜெயிச்சுட்டேன்னு வையே, முதல் மாலையே உங்க மாமன் மட்டும் உன்னை கட்டி பிடிச்சுக்குவாரு. அப்புறம் எலெக்ஷன் முந்தி மாதிரி இல்லையப்பா. இடைத்தேர்தலா இருக்கிறதுனால பக்கத்து தொகுதியிலிருந்து ஆளுகளை கூட்டு வந்து கல்லோட்டு போடுறோம். பொது தேர்தல் வர்றதுக்குள்ள ஜனங்க மத்தியில மறுமலர்ச்சி வந்து திருந்திட்டான்னு வையே, எங்க இருந்து போடுவ கல்லோட்டு? பொது தேர்தல் கூட எங்கன்னா காலகாலத்துல நடக்குது. கவர்னர் ஆட்சி 5 வருஷம் 6 வருஷமா ஆக்கிட்டான்னா இவனுக்கு வயசு வேற கூட ஏறிக்கிட்டே இருக்கு. அது வரைக்கும் இவங்க மாமன் பொண்ணை வச்சிருப்பானா? வேற யாருக்காவது கட்டி கொடுத்துட்டான்னா ஒரே நம்மள மாதிரி பெரிய படி படிச்சிருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. எதை படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. அடிச்சு வீட்டுல வச்சிருக்கேங்கண்ணா. அப்புறம் எம்எல்ஏ ஆகிறத தவிர உனக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? என்ன தொழில் தெரியும்? கேட்டுங்க. அது தொழில் இல்லையா, சூதாட்டம். அப்படின்னா எம்எல்ஏங்கிறது தொழிலுங்களா? பெரிய பிசினஸ் இல்ல அப்படிங்களா? நான் அப்படிங்கன்னா அவர் தான் சொல்றாருல பிசினஸ் நோண்டி கட்டிட்டு வீடு சைஸ் பாரு, அதுல கட்டினதுதான். இது பாரு, நீ எலெக்ஷன்ல ஜெயி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணா, இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சொந்தக்காரிகளை கிட்ட சேர்க்காத, கெடுத்து போடுவாளுங்க. இல்லைங்க, எட்டவே துரத்தி விட்டுறேன். எலெக்ஷன் வேலை பாருடா. ஐயா பாருங்கோ, அம்மா பாருங்கோ, அண்ணா பாருங்கோ, அக்கா பாருங்கோ. இப்படி 6 அடி ஒசரத்திலே ஒரு ஆடு நம்ம ஊர்ல இருந்து எம்எல்ஏ போனா அது இந்த ஊருக்கு பெருமை, தொகுதிக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை. ஆளே பாரு, ஒசரத்தை பாரு, அப்புறம் போடு உங்க ஓட்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மயில் சின்னத்தில் முத்திரையிட்டு வேலுச்சாமி கவுண்டர் அவர்களை ஆதரிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கட்சிக்காரர்கள் வேடிலே தொங்குவதால் நாங்கள் கொள்கையிலே தொங்கி விடுவோம் என்று பொருள் அல்ல. உங்களுக்காக நாங்கள் உழைப்போம்.
ஆகவே பெரியோர்களே தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அறுவை தம்பி ராசபுரம் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தொங்கி தொங்கி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மயில் சின்னத்திற்கே அளித்து வேலுச்சாமி கவுண்டர் அவர்களை ஆதரிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம். கையை ஆட்டி வாக்கு கேட்பதாலே அவர்கள் கை சுத்தம் என்று சொல்லிவிட முடியாது. இப்போது நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கும் பொதுவைக்கும் நடக்கிற தேர்தல், பழவைக்கும் பொதுவைக்கும் நடக்கிற தேர்தல். ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே, பாவம் பெரியவங்க தொங்கிட்டு இருக்காங்க. உள்ள உட்கார வைக்கலாம். தோங்குனா தூக்கிட்டு போறான்னு உர்றா. கீழே விழுந்து காலை கை உடச்சுக்க போறாங்க. ஏதோ காரியம் மாட்டான்னு தொங்குறாங்க. தொங்கிட்டு போறாங்க. கூட உனக்கு என்ன? நாங்கள் இப்படி வேனிலே தொங்குவோம், இப்படி வீதியிலே தவறி விழுந்தாலும் விழுவோம், ஆனால் கொள்கையில தவற மாட்டோம் என்பதை வெத்தப்படி உன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். டே பெருசு கூப்பிட்டு வாங்கடா டே. ஆகவே உழைப்பாளிகளின் தோழன், பாட்டாளிகளின் நண்பன் ராசப்பனவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கை அளிக்க வேண்டுமாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம், உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மி ராசப்பா, உன் மாமனை இடத்துக்கு போகாத. அப்படி போனேன்னு வச்சுக்க, நீ அம்மனி மறந்துட வேண்டியதான். ஏன் உன் மாமன் அம்மனி மனசை மாத்தி உனக்கு கட்டி வைக்கலான்னு பாக்குறாரு. அவர் தோத்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் அந்த வீட்டை பக்கமே உன்னை தலை கட்ட விட மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், இந்த அல்ல கை தெண்ட சோறு பேசுனா கேட்காத. நல்லா யோசனை பண்ணிக்க. என்ன பண்றது? எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். எங்க வீட்டுக்கார சொன்னாலும் சொல்லட்டியும் எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டரே. அட சத்தியமா சொல்றேன், எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். ஐயோ, அட அக்காக்கு தெரியாம சின்ன வீடு வேணாலும் வச்சுக்கங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இது பாருங்க, என்னை விட எங்க மாமா வயசுல பெரியவருங்க, ரொம்ப நல்லவருங்க. அதனால எனக்கு போடுற விட்டு எங்க மாமாவுக்கு போட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனுங்க. சரிங்க. எங்க மாமாவுக்கு போடுங்க, மறந்துடாதீங்க. வரணுங்க. மனுஷன் தான் இப்படி எல்லாம் இருக்கணும். மாமா மறந்துடாதீங்க. என்ன சரிங்க? போன வாரம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அதுக்கு சரின்னீங்க, இப்ப வந்து எனக்கு போடாதீங்கன்னா அதுக்கு சரிங்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்தித்தாயா ஒவ்வொரு 5 வருஷத்தையும் வீணாக்குறீங்க. இப்ப என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்க எத்தனையோ எலெக்ஷனை சந்திச்சிருக்கீங்க. ஓட்டு கேட்க வந்தவன் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கான். ஆனா ராசப்ப என்ன கேக்குறான்? எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கிறான். ஆனா எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் சொல்லணும் இல்லப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது? எவன் ஒருத்தன் பதவி வேண்டாங்கிறானோ அவங்கிட்ட தாயா பதவியை கொடுத்து பார்க்கணும். அப்ப தாயா இந்த நாடு உருப்படும், இந்த ஊர் உருப்படும், நாமளும் உருப்படுவோம். அம்மா, எலெக்ஷன் அன்னைக்கு நெல்லு குத்த போயிடாதீங்கம்மா, ஓட்டு குத்த வாங்கம்மா. குத்துற ஓட்ட பார்த்து குத்துங்கம்மா. வாக்குகள் வித்தியாசத்தில் வேலுச்சாமி கவுண்டர் முன்னணியில் இருக்கிறார். கொடுத்த காசெல்லாம் தொகுதிக்குள்ள போய் செலவு பண்ணீங்களா, இல்ல வப்பாட்டிகளுக்கு சீலை வாங்கி கொடுத்தீங்களா? இல்லையா, எல்லாம் தொழில் தான் செலவு பண்ணா. பின்ன எப்ப 1500 ஓட்டு லீடிங் இருப்பேன்? 10,000 ஓட்டு கல்லோட்டு வேற போட்டுருங்களா? பின்னால இன்னுவாங்க. ஏண்டா லீடிங்கே 1500 ஓட்டு தான், 10,000 வாழ வடிக்கிறானுங்க. சரி ராசுப்பேன் அவர் தாங்க, அவருக்கு கூட சொல்லிக்கிறாங்க. மாமன் ஜெயிச்சா அவனுக்கு சந்தோஷம் தானே. என்னடா அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாங்க, தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் டோர் கன்வென்ஸ் பண்ணல. ஆமாங்க. ஏண்டா மாமனும் மருமகனும் சேர்ந்து எனக்கே அல்வா கொடுக்குறாங்களா? சுத்தமான நெய்னால் தயாரிக்கப்பட்ட அல்வா. முதல் சுற்று நிலவரப்படி ராசப்பன் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். என்ன அவங்க கூட ஆடுற, எங்க கூட ஆடுற போடா. இறுதி சுற்று எண்ணிக்கை நிலவரப்படி ராசப்பன் 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏய் கேட்டியா எப்படி? கூப்பிடுங்கடா அவனை. எம்எல்ஏவா தலையில கை வச்சு உட்காந்துருந்தானே அசிங்கமா நினைப்பாங்களா? கூப்பிடு. அவட சந்தோஷமா வா. இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி வர்ற? மாமன் தோத்து போனதுல உனக்கு சோகமா இருக்க, நடிப்பை மெயின்டைன் பண்றான் பாரு. நடிப்புங்களா என்ன? அனுதாபப்பட்டா நம்ம ஜனங்க ஓட்டு அள்ளி வீசிடுவான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டும் வைக்காத கோஷ்ட வச்சான். எனக்கு ஓட்டு போடாதீங்க, எதிர்கட்சிக்காரன் எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. பையனுக்கு பதவி ஆசையில நினைச்சுக்கிட்டு ஜனங்க பூரா ஓட்டு அள்ளி வீசிட்டாங்க. பெரிய ராஜதந்திரி பாணி. தாந்திரியும் இல்லைங்க, மூந்திரியும் இல்லைங்கண்ணா. இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க, அப்படியே அள்ளி ஜனங்கட்டு விட்டாரு, முத்திரையை குத்தி போட்டாங்க. சரி போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? அட அம்மனி கல்யாணம் பண்ணதான் அரசியலுக்கு வந்தீங்க,
அதாருங்க எங்க லட்சியமே. ஏங்க அப்போ தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? நீங்க யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சானா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி விடு விடு விடு. என்ன வார்த்தை கேட்டாண்டாம? ஏன்டா வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. டேய் அல்ல கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. டேய் அல்ல கைகளுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கேயே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன் கண்டினியூ. எம்எல்ஏ ராசப்பன் எம்எல்ஏ ராசப்பன் ராசப்பன் எம்எல்ஏ ஐயட்ட ஆட்டப்பா. எம்எல்ஏ ராசப்பன் ராசப்பன் எம்எல்ஏ ஆட்டு மாப்ள. ராசப்பன் எம்எல்ஏ எம்எல்ஏ ராசப்பன் ராசப்பன் எம்எல்ஏ இவர்தான் எம்எல்ஏ. மாப்ள உன் மாமன் வீடு வந்துச்சு, இறங்கி உள்ள போ. உள்ள போன ஒண்ணு பிரச்சனை ஆயிடுற. எதுக்கு பிரச்சனை? ஏன் பிரச்சனை? என்ன காரணத்துக்காக பிரச்சனை வருதுங்கிற? உள்ள போனா உத விடும். உத கொஞ்சம் ஜாஸ்தியா உண்டுன்னு வையி. ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சவுண்ட கொடு. சவுண்ட் கட்ட நீ உள்ள சப்போர்ட்டுக்கு வருவீல்ல? நான் எதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றேன்? அவர் எதுக்கு சவுண்ட் கொடுக்க சொன்ன? உத என்ன ரேஞ்சில உழுகுது? ஒத்தான உதைக்கிறாரா இல்ல குடும்பமே சேர்ந்து மொத்தமா உதைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிக்னல். சரி குலதெய்வத்தை கும்பிட்டு குனிஞ்சு உள்ள போ. ஏ டிரைவர், நீ எதுக்கு வண்டி ஆஃப் பண்ணிடாத? ரிவர்ஸ் கீர் போட்டு ரெடியா வை. மாப்ள ஞாபகம் வச்சுக்க. நிறுத்துக்கியா? இது என்ன கட்சி ஆபீஸா? கும்பகுமன் உள்ள போறீங்க. அவன் குடும்ப பிரச்சனை பேச போயிருக்கான். கட்சியா? டேய் அவன் வீட்டு பிரச்சனை பேச போயிருக்கான்டா. கட்சி இல்ல வீடா? டேய் அடிச்சு கொன்னு விடுவேன். டேய் இந்த தொண்டர்கள் குண்டர்கள் எல்லாம் கொடி பிடிக்கிறதும் கோஷம் போடுறதோட நிறுத்திக்க. அவன் தான் ஜெயிச்சிட்டான் இல்ல, அப்ப என்ன உங்களுக்கு மணியாடுற வேலையா? போடா. போங்க. மாமா 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 வெளியே போயிருக்குப்பா. நானும் ரோடா போய் வீடு வீடா போய் எல்லாரும் எங்க மாமனுக்கு ஓட்டு போட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்டேன்க்கா. கால் எல்லாம் கூட விழுந்தேன். ஒருத்தனு கேட்கலையே. எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிக்க வச்சு இப்படி சங்கடத்துல மாட்ட விட்டாங்களே. அட அத விடு. நீ ஜெயிச்சதை கேட்டு மாமா ரொம்ப சந்தோஷப்படும். நீ வேணா பாரு. நான் ஜெயிச்ச உடனே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அதான் மாமனை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். அட போடா, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நீ ஜெயிக்கணும்னு விதி இருக்கு, ஜெயிச்சுப்புட்ட. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? மீனா அந்த ஆராத்தி தட்டை எடுத்தாமா? உள்ள பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்கு. ஏண்டா மாமனும் மருமகனும் ஒரு கட்சியில் இருந்தாலே பிரச்சனை வரும். இவங்க தனித்தனி கட்சியில் இருக்காங்க, வராதா? நில்லுங்க. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. அவன் எதுக்கு வந்தா என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி ஆராத்தி தட்டை எட்டி வச்சு அவமானப்படுத்திட்டு போறீங்களே. நானாடி அவமானப்படுத்துறேன்? அவன் தான் சேரக்கூடாத காவாலி பை கூட சேர்ந்துக்கிட்டு ஊர் சிரிக்க வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி தலைமுடிய வச்சுட்டான். அவன் வந்தது என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம் இல்ல, மாமா மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொன்னான். அவன் மனசு புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிட்டீங்களே. செய்யறதையும் செஞ்சுட்டு அவன் தான் நாடகம் மாட்டானா? அவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறிய? அவன் கூட பிறந்தவதானே நீ. உனக்கு அந்த புத்தி தானே வரும். அப்பா ஆத்திரத்துல ஏதேதோ பேசாதீங்க. மாமா உங்களை எதிர்த்து நிக்காம வேற யாராவது நின்னு தோத்து போயிருந்தீங்கன்னா அப்ப என்ன செய்வீங்க? அவன் எனக்கே மருமக இல்லைன்னு சொல்றேன். உனக்கு என்ன மாமா வேண்டி இருக்கு? பாரு, நீ அவனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னப்பெல்லாம் உன்னை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். நீ அவனை கட்டிக்கணும்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். தம்பி, இதுவரைக்கும் ஏன் மகன் தான் பொறுப்பு இல்லாம தப்பு பண்ணான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, தப்பு செஞ்சது அவன் இல்ல, நீங்க. என்ன சொல்றீங்க? உங்க அளவுக்கு அனுபவம் விவரமும் தெரியலனா கூட தான் ஜெயிச்சது பெருசு இல்ல, மாமா மனசு வருத்தப்பட கூடாதுன்னு நினைச்சானே, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இல்லையே. தான் தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சு வந்தவனை வாணு வாழ்த்திருந்தீங்கன்னா நீங்க பெரிய மனுஷன் ஆயிருப்பீங்க. எப்ப அந்த மனசு உங்களுக்கு இல்லையோ அப்பவே அவன் உங்களை விட பெரிய மனுஷன் ஆயிட்டான். டேய், நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? நல்லவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நாள் ஆகும். அன்னைக்கு அவங்களே நம்ம வீட்டை தேடி வருவாங்க. நீ வாடா போலாம். அம்மா வாடா. மாய், நீங்க அம்மா அக்கா அம்மணி எல்லாரும் ஆளு கொஞ்சம் பேசுனீங்கல்ல, இப்ப என் மகனுக்கு நானும் கொஞ்சம் பேசுறேன். ஆனா எப்படிங்க அம்மனிய கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? அடங்கப்பானா, இப்பவே இவளை எடுத்துட்டு போய் என்னால தாலியை கட்ட முடியும். ஆனா அப்படி ஒரு முறைகட்ட பையனை எங்க அம்மா என்ன வளர்க்கல.
இப்போ ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இவன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறுச்சுன்னா அது நான் கட்டுற தாலியா தான் இருக்கு, அது உங்க ஆசீர்வாதத்தோட தான் நடக்கு.